வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ அந்த வீடியோல பார்க்க போறது காளிதாஸ் 2 படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன குழந்தை காணாம போயிருது. ஸோ அந்த கேஸை நம்ம பரத் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் வந்து காளிதாஸ் ஒன்னோட செகண்ட் பார்ட். ஸோ அதனால அந்த படத்தை பார்த்து அந்த படம் பார்க்கணுமா அப்படிலாம் இல்ல, அது வரைக்கும் இது வரைக்கும். ஸோ அதனால நீங்க அந்த படத்தை பார்க்காம இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்குமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா பரத் சூப்பரா பண்ணிருக்காரு. அவெல்லாம் வந்து நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆக்டர். அவர் இதே மாதிரி நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிச்சாருன்னா கண்டிப்பா ஒரு பழைய ஃபார்முக்கே வந்துருவாரு. அந்த படம் டெக்னிக்கலாவும் சவுண்ட் குட்டா இருந்துச்சு. முக்கியமா மியூசிக்குமே இந்த படத்துக்கு ஆப்டா நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேஜிங்கா தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் ஒரு சில சீன்ல பார்க்கும்போது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஒரு மாதிரி பிளாட்டா போற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது ஒரு ஓகேவான ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு எங்கேஜிங் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா வந்துட்டு லாஸ்ட் 30 மினிட்ஸ் படத்துல வந்துட்டு சீரியஸா செம்ம எங்கேஜிங் வச்சிருந்தாங்க. அதுலயே ட்விஸ்டா கொடுத்துட்டே இருப்பாங்க. முக்கியமா கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு மேல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் சீரியஸ்லி டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா ஒர்க் ஆச்சு. வேற சொல்லலாம். அண்ட் முக்கியமா உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் படம்லாம் பிடிக்கும், இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து நாஸ்டாலஜிக்கா ஒரு ஃபீல் இருந்துச்சு. சங்கீதா மேமோட இன்ட்ரோடக்ஷன் அப்போ வந்துட்டு இந்த பூவேனுக்காக சாங் ஒன்று போடுவாங்க. சொல்லாமலே யார் பார்த்தது அந்த சாங். சீரியஸ்லி அந்த சாங் வந்தது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வாலி படம் பார்க்குற ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல ஒரு சில விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் இட் வாஸ் ஓகே. ஒரு மாதிரி அங்க கொஞ்சம் ஃபன்னா மாதிரி ஓகேவா தான் கொண்டு போய்ப்பாங்க அந்த சீன். ஸோ ஓவராலா காளிதாஸ் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம். நீங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை தேர்ச்சி போய் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த படத்தை என்ன பார்த்துங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துருக்கு. முக்கியமா நம்ம லாங் வீடியோஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம திருஷ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.